உங்கள் மொபைல் மூலம் சம்பாதிக்க வேண்டுமா? நன்மை என்ன, தீமை என்ன, உண்மை உறக்கச்சு. நமது சேனலில் தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு கருத்துகளும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே. சேருவதும் சேராததும் உங்கள் விருப்பம். இதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம் உண்மையான உறவுகளே. இன்னையோட நம்மளோட எஸ்பிஓ ரீஓப்பன் ஆகிறதுக்காக 42 நாள் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி சில கண்டிஷன்ஸ் ஏற்கனவே உறுதியாகியாச்சு. ஆனால் இன்னும் நிறைய நபர்கள் தெரியாமல் அதே யோசனையோடு தான் இருக்கீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. முதல்ல எஸ்பிஓட டெய்லி அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்றைக்கான முக்கியமான விஷயம். ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஒரு பேன் கார்டை வச்சு 3 எஸ்பிஓக்குள்ளே ஐடி போட்டுக்கலாம்னு. அதற்கு முன்னால் ஒரு மொபைலில் 6 ஐடி போட்டுக்கலான்னு இருந்தது. அதே இது இப்போ அந்த எல்லா கண்டிஷனும் மாறி ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான். ஆனால் ஒரு நபர் ஒரு பேன் கார்டை வச்சு 3 ஐடிகள் போடலாம், வேறு மொபைல்கள் இருந்தாலும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியும் வந்தது. அதுவும் அந்த விதிமுறைகளும் இப்போ மாறி ஒரு பேன் கார்டு ஒரு மொபைல், ஒரு நபருக்கு ஒரு பேன் கார்டு இருக்கிற நபருக்கு ஒரு ஐடி தான் இனிமே புதிய நபர்களால் போட முடியும். இன்னொரு கேள்வி, ஏற்கனவே எஸ்பிஓவில் உங்களோட பேன் கார்டை வச்சு ஒரு ஐடி போட்டிருக்கீங்க. இப்போ நியூவாக நமக்கு எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த நேரம் நான் இன்னொரு ஐடி போடலாமா? கண்டிப்பாக நீங்கள் போடவே முடியாது. ஏற்கனவே எஸ்பிஓக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு எஸ்பிஐ ஐடி ரெஜிஸ்டர் ஆகியாச்சு. இதற்கு முன்னால் ஒரு பேன் கார்டை வச்சு 3 எஸ்பிஐ ஐடி போட்டிருக்கீங்க. ஒரு மொபைல்லையே 6 ஐடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாருக்குமே எந்தவித பிரச்சனை இல்லை. இனிமே இந்த கண்டிஷன் தெரியாமல் நீங்கள் ஐடி போடுறீங்கன்னா உங்களுடைய பழைய ஐடியும் பாதிக்கப்படும், புதிய ஐடியும் பாதிக்கப்படும். எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், எஸ்பிஓவில் கண்டிப்பாக இலவசமாக கொடுத்தாலும் சுலபமாக கொடுக்காது. அதனால் யாரும் எந்தவித கண்டிஷனும் தெரியாமல் சும்மா இணைஞ்சிடாதீங்க. உங்களோட ஒரு பேன் கார்டுங்கிறது உங்களோட ஒரு லைஃபோட ஏர்னிங்கோட முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். எஸ்பிஓக்கு உள்ள மைனர் பேன் கார்டும் அக்செப்ட் தான். ஆனால் அதில் உங்களால் ஐடிஆர் ஃபைல் பண்ணி நீங்கள் எடுக்க முடியாது. அதுக்குள்ள விஷயங்களை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மைனர் பேன் கார்டு அக்செப்ட் தான், மேஜர் பேன் கார்டு அக்செப்ட் தான், பேன் கார்டு அக்செப்ட் தான். இது எல்லாமே அக்செப்ட் தான். பேன் கார்டு யாரோட பெயரில் இருக்கோ அதே நபரோட பெயரில் தான் பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்கணும். யாரெல்லாம் ப்ரொஃபைல் அப்டேட்டில் யார் வேணாலும் என்ன பெயர் வேணாலும் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் இரண்டுலையும் ஒரே நபரோட பெயர் தான் இருக்கணும், ஒரே பேன் கார்டாக தான் இருக்கணும். அது பொய்யாக இருக்கக்கூடாது. இப்போ ஏற்கனவே நீங்கள் பேன் கார்டு எல்லாமே தவறாக கொடுத்துருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கும். அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். எஸ்பிஓக்குள்ளே நியூ ஜாயினிங்க்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் காத்திருக்கீங்கன்னா கமெண்ட்டில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் கொடுத்துருக்கேன். அதில் நம்பர் எதுவுமே ஷோ ஆகாது. தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்பிஓட நியூ ஜாயினிங் அப்டேட் வரும்போது அந்த குரூப்பில் நான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஜென்ரலாக ஷேர் பண்ணுற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் கொடுக்கறது கஷ்டம்தான். ஏன்னா உங்களுக்குன்னு அது ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த குரூப்புங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட். அதில் எஸ்பிஓ பற்றி A to Z உங்களோட கொஸ்டினுக்கு நான் எவ்வளோ தான் கிளியர் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது இருக்கும். A to Z கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண பிறகு தான் நியூவாக நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது. இது என்னோட ஒரு கோரிக்கை. பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஷோ ஆகாது. அந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கண்டிப்பாக உங்களையும் தாராளமாக இலவசமாகவே நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட எஸ்பிஓ டெய்லி அப்டேட்டை நீங்களும் இந்த பிரேக் டேஸில் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி உறவுகளை, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.